Hey guys, welcome back to our YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல MLT அதாவது வந்துட்டு மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் பத்தி தான் இந்த கோர்ஸை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 years கோர்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் 1 year வந்துட்டு இன்டர்ன்ஷிப் வந்துட்டு அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் ஆனதாகவே இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு 4 yearsனு கூட சொல்லலாம். ஸோ இந்த கோர்ஸ்க்கு என்ன எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு 12th முடிச்சிருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் 12th 45% எடுத்திருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா 12th கோர்ஸ், அதில் வந்துட்டு சுவாலஜி பயாலஜி அது ரிலேட்டடாக வந்துட்டு நீங்கள் படிச்சிருக்கணும். அப்போ தான் வந்துட்டு இந்த கோர்ஸ் உங்களால் சூஸ் பண்ணவே முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் 17 years வந்துட்டு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ டிப்ளமோ இன் லேப் டெக்னீஷியன், ஸோ அந்த கோர்ஸ் வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட்டில் வந்துட்டு லேட்டர் என்ட்ரியாகவும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கு இந்த கோர்ஸில். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்துட்டு 200 சீட்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் DMLT அந்த கோர்ஸ் வந்துட்டு 2000 சீட்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாப் நேச்சர் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ்க்கு நிறையவே உங்களுக்கு இருக்கு. பிகாஸ் வந்துட்டு நீங்க பிரைவேட்க்கு போனாலுமே அங்கேயுமே நிறைய வேகன்சிஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ கவர்மெண்ட் போனாலுமே அங்கேயுமே நிறைய வேகன்சிஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சேலரி பார்த்தீங்கன்னா ஹையாவே உங்களுக்கு இருக்கும். பிகாஸ் வந்துட்டு இங்க இந்த கோர்ஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு வேல்யூபிளான ஒரு கோர்ஸ்னு சொல்லலாம். இது நீங்க பிரைவேட் செக்டர்ல போகணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் உங்களுக்கு நிறைய வேகன்சிஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இல்லை நான் கவர்மெண்ட் செக்டர்ல போகணும் அப்படின்னாலும் அங்கேயும் நிறைய வேகன்சிஸ் இருக்கு. இல்லை நான் அப்ராட் போய் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அங்கேயுமே நிறைய வேகன்சிஸ் இருக்கு இந்த ஜாப்க்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு பிரைவேட்ல எவ்வளவு ஃபீஸ் வரும்னு பாத்தீங்கன்னா 1 lakh எப்படியுமே இயர்லி 1 lakh வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதே வந்துட்டு நீங்க கவர்மெண்ட் வந்துட்டு செலக்ட் பண்ணீங்கன்னா அங்க வந்துட்டு அரௌண்ட் 10,000 தான் உங்களுக்கு ஃபீஸே வரும் இயர்லி. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு DMLT கோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுக்கு வந்துட்டு ப்ராக்டிக்கல் தான் வந்துட்டு மோஸ்ட்லி உங்களுக்கு அதிகமா வரும். இதே MLT கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் அண்ட் தியரி ரெண்டுமே வரும். நீங்க ரெண்டுமே வந்துட்டு படிக்கிற மாதிரி தான் இருக்கும். லேப் டெக்னீஷியன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லேப்ல இந்த டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறோம் இல்லைங்களா, இப்போ வந்துட்டு பிளட் டெஸ்ட் அந்த ரிசல்ட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க தான் பண்ற மாதிரி இருக்கும். லேப்ல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒர்க் இருக்கும். நீங்க இது முடிச்சோடனே லேப்ல தான் ஒர்க் பண்ற மாதிரியும் இருக்கும். அதுக்கப்புறமே தான் ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி இதுல போய் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கோர்ஸை பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. மறக்காம நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனான வீடியோஸை ஃபாலோ பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.